ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதில் வந்து 6th ஓல்டு புக்கினுடைய டேர்ம் 1 யூனிட் 1னுடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தாத்தா உவேசா. ஸோ இவரை பற்றி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பழந்தமிழ் இலக்கியங்கள் வந்து அப்போ வந்து எல்லாமே வந்து பிரிண்டட் ஃபார்மில் இல்லை. ஸோ ஒரு புக் ஃபார்மெட்டாக பிரிண்டடாக நம்ம இப்போ பார்க்குற மாதிரி கிடையாது. ஸோ அப்போ வந்து ஓலைச்சுவடி, பழைய ஓலைச்சுவடிகளில் வந்து அந்த புத்தகங்களுடைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து இவர் தேடி தேடி ஒவ்வொரு இடமா தேடி அந்த பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாத்தையுமே அச்சில் பதிப்பிச்சிருப்பார். ஸோ அப்போ தான் இந்த பிரிண்டிங் மிஷின் எல்லாமே வந்த காலகட்டம். ஸோ அப்போ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து தேடி நமக்கு வந்து பிரிண்டட் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப 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 முக்கியமானவர் இவர். ஸோ இவர் பல புத்தகங்களை இது மாதிரி ஓலைச்சுவடியில் இருந்த பழைய புத்தகங்களை, பழைய தமிழ் இலக்கியங்களை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு இப்படி புக்காக நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்படியே இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அதெல்லாம் அழிஞ்சிருக்கும், ஓலைச்சுவடிகள் எல்லாமே அழிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததில் இவரும் ஒரு முக்கியமான நபர். ஸோ அப்போ அப்படி ஊர் ஊராக போய் அந்த பழைய ஓலைச்சுவடிகளை வந்து வாங்குறப்ப ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல நடந்த நிகழ்வு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஊரில் வந்து இவர் வந்து ஒருத்தவங்க வீட்டில் நிறைய பழைய ஓலைச்சுவடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவர் போய் கேட்டிருப்பார். பட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஆடிப்பெருக்குக்கு, ஸோ ஆடிப்பெருக்குக்கு நாங்கள் ஆற்றுல விடுறதுக்காக வச்சுருக்கோம், உங்ககிட்ட தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இவர் நான் வாங்கி படிச்சுட்டு நான் அதை வந்து எழுதிட்டு கூட நான் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் முடியாது, நாங்கள் அதை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றுல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா, ஆடிப்பெருக்கு ஸோ மறுநாள் அந்த டைம் முடிக்கும் வெயிட் பண்ணி அவங்க ஆற்றுல விடுறத பார்த்துட்டு அதற்கப்புறம் அந்த ஆற்றுல அவங்க விட்டோன்னே இவர் வேகமாக பின்னாடி போய் அந்த இலக்கியங்கள், அந்த ஓலைச்சுவடிகளில் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக படித்து பார்த்து அதில் வந்து நிறைய பழந்தமிழ் இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்கு வந்து இந்த புத்தகங்கள், நம்ம இந்த இலக்கியங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்த ஒரு ஆள். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதனால தான் இவரை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நிகழ்வு நடந்தது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற ஊரில். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் தமிழ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓலைச்சுவடி வந்து நம்ம புள்ளி வச்சா கிழிஞ்சிரும். ஸோ அப்போ வந்து எழுத்தாணியில் வச்சு எழுதுவாங்க. ஸோ அப்போ புள்ளி வச்சாங்க அப்படின்னா ஓலைச்சுவடி கிழிஞ்சிரும். ஸோ அதனால் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால புள்ளி இருக்காது. ஓகேவா? அப்போ ஓலைச்சுவடியில் புள்ளி இருக்காது. அதே மாதிரி ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடும் இருக்காது. இப்போ பேரன் அப்படிங்கிற இந்த வார்த்தை இப்படியும் வாசிக்கலாம், இப்படியும் வாசிக்கலாம், பெறன அப்படின்னு வாசிக்கலாம், பேரன அப்படிங்கிற வாசிக்கலாம். ஸோ அப்போ முன்னாடி பின்னாடி உள்ள வரிகள், முன்னாடி பின்னாடி உள்ள சொற்களை வச்சு அவங்களா நம்மளா படிக்கிறப்ப, அந்த ஓலைச்சுவடியை படிக்கிறப்ப நம்மளா தான் பொருள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த மாதிரி படித்து பழந்தமிழ் இலக்கியங்கள் நம்மளுக்கு பிரிண்டட் ஃபார்மெட்டில் கொடுக்குறாருல, அப்படி அச்சிடுறப்ப எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே தகவல்களை பல ஓலைச்சுவடிகளில் படித்து அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அச்சிடவே கொடுப்பாராம். ஸோ அந்த மாதிரி அவ்வளவு ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அவரை தமிழ் தாத்தா உவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தமிழ் தாத்தா அப்படின்னா உவேசா. ஓகேவா? ஊவே சாமிநாதர். ஸோ பின்னாடி இவரை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். ஸோ அதற்கப்புறம் குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற அந்த புக்கு வந்து கபிலர் எழுதியது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஸோ நம்ம 10 பாட்டு படிக்கிறப்ப டீட்டெயில்டாகவே பார்த்துருவோம். 10 பாட்டு, அதாவது 10 இது என்னென்ன அப்படிங்கிறத, 10 நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். ஸோ யார் எழுதுனா, யார் அந்த நூலினுடைய பாட்டுடைய தலைவன் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடணும். அந்த நூலில் எத்தனை வரிகள் இருக்குது அதெல்லாம், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கும் குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று, இதனுடைய ஆசிரியர் கபிலர். ஓகேவா? இதில் வந்து 99 பூக்களினுடைய பெயர்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சினிமா படத்துலலாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த 99 பெயர்களில் இவருக்கு 96 பெயர்கள் கிடச்சிருக்கும், ஒரு 3 பேர் மட்டும் கிடச்சிருக்காது. ஸோ அதை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு எழுதியிருப்பார். ஸோ ஒரு 3 பேர் தானே அப்படின்னு சொல்லி விடலை அவர். ஸோ அந்த 3ஐயும் நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3ஐயும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பழைய காலத்து ஓலைச்சுவடிகள் இப்பயும் சில இடங்களில் பாதுகாக்கப்பட்டு வருது. அந்த மாதிரியான இடங்கள் கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். ஸோ இது மட்டும் சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர், மீதி 3மே சென்னை. ஓகேவா? அரசு ஆவண காப்பகம், ஆவணம் அப்படின்னாலே ஓலைச்சுவடி எல்லாத்தையும் சேர்த்து காக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கீழ்திசை சுவடின்னு வந்துருச்சு, அதனால் ஓலைச்சுவடி. உலக தமிழ் ஆராய்ச்சி, ஸோ ஆராய்ச்சி பண்ணுறப்ப ஓலைச்சுவடியெல்லாம் தேவைப்படும், அதனால் அங்கே கொஞ்சம் ஓலைச்சுவடி எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து
இப்படி ஊவேசா எந்தெந்த நூல்களை எல்லாம் பதிப்பிச்சாரு அப்படின்னு நமக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 தொகை. ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு அந்த நம்பரு என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன பதிப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதற்கப்புறம் என்ன பதிப்பிச்சாரு, அதனுடைய நம்பர், ஸோ எது எத்தனை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 8 தொகை அப்படின்னா 8, ஓகேவா? 8 தொகை 10 பாட்டு, 10 பாட்டுனா 10, 8 8 10 10, ஓகே தானே? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அப்போ 8 தொகை 10 பாட்டு இவர் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ எல்லாமே ஒரு புக்கு, அதனால் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க. அப்போ இது 3 ஐம்பெரும் காப்பியங்களில் 3 காப்பியம். ஸோ அப்போ ஐம்பெரும் காப்பியங்களில் 3 காப்பியம் வந்து இவர் பதிப்பிச்சிருக்காரு. ஐம்பெரும் காப்பியங்களில் 3 காப்பியம் இவர் பதிப்பிச்சிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஐம்பெரும் காப்பியங்களில் 3 காப்பியம். ஸோ அதற்கு அப்புறம் புராணங்கள் 12, புராணங்கள் 12. ஸோ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா 12th படிக்கிறப்ப எல்லாருமே புராணங்களை பற்றி படிப்போம். 12th படிக்கிறப்ப எல்லாருமே புராணங்களை பற்றி படிக்கிறோம். ஸோ ஓகேவா? அப்போ 12th புராணங்கள். அடுத்து உலா வந்து 9ன்னு போட்டிருக்காங்க. உலா, இந்த ஊ லலல்லா அப்படின்னு ஒரு பாட்டு வருமா, ஊ லலல்லா ஊலா லலல்லா, அதில் வந்து உலான்னு 9 தடவை வரும். நீங்கள் வேணால் அந்த பாட்டை பாடி பாருங்கள், 9 தடவை வரும். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. அந்த பாட்டை வச்சுட்டு அதில் இந்த ஊ லலல்லா அப்படிங்கிறது, இந்த உலா அப்படிங்கிறது 9 தடவை வருது. ஓகேவா? இந்த உலா அப்படிங்கிறது 9 தடவை இருக்குது. அதுக்கப்புறம் கோவையில் ஒரு 6 ஓடுது. அதுக்கப்புறம் தூது போனோம்னா ஆற்ற கடந்து தான் போகணும். இப்படி ஆறு இருக்குப்பா அந்த இடத்துல. ஸோ இப்படி ஒரு ஆறு இருக்குது, ஓகேவா? அப்போ தூது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகணும். தூது போகணும்னா அப்போ இந்த ஆற்ற கடந்து தான் போகணும். அப்போ 6. அதுக்கப்புறம் வெண்பா நூல்கள் அப்படின்னா 13. வே இன்பா 1 2 3, அப்போ 13. 1 2 3 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தாதி, அந்தம் கூட்டல் ஆதி. அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். அப்போ 1 2 முடிவு தொடக்கம் 2 தானேப்பா இருக்குது அப்படின்னா 2, அதை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 2ன்னு போட்டக்கூடாது, 3ன்னு போடணும். ஓகேவா? அப்போ 2ன்னு போட்டக்கூடாது, 3ன்னு போட்டுறணும். ஓகேவா? அந்தம் ஆதி, அப்போ முடிவு தொடக்கம் 2 தானே இருக்குது. இல்லைப்பா, முடிவு தொடக்கம், இடையில நடுவில் ஒன்று இருக்கும், அதனாலதே 3. ஓகேவா? அதுக்கப்புறம் பரணிக்கு 1 2 3 எழுத்து, ஆனால் 3 போட்டக்கூடாது, 2 தான் போடணும். அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தம் ஆதி, நடுவில் ஒன்று இருக்குது, பரணி 3 எழுத்து, ஆனால் 2ன்னு போடணும். ஓகேவா? அப்போ இந்த 2 விஷயமும் நமக்கு அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா இந்த 2 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மணி அப்படின்னு வந்துச்சுனாலே 3 மணின்னு வந்தாலும் சரி, 2 மணின்னு வந்தாலும் சரி, 2 தான் வரும். ஓகேவா? 3 மணின்னு வந்தாலும் சரி, 2 மணின்னு வந்தாலும் சரி, 2 தான் வரணும். மும்மணி கோவை, அப்போ 3 மணினாலும் 2 தான். இரட்டை மணி மாலை 2 மணினாலும் 2 தான். அதுக்கப்புறம் பிற பிரபந்தங்கள் ஒரு 4 பதிச்சிருக்காரு. ஸோ பிற பிரபந்தங்கள் 4 பக்கம் பதிக்கணும்ப்பா. பிற பிரபந்தங்கள் 4 பக்கமும் ஒவ்வொரு பிரபந்தம் பதிக்க போகிறேன், அதனால் பிற பிரபந்தங்கள் ஒரு 4 பதிச்சிருக்காரு. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பரும் ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னலாம் பதிச்சிருக்காரு. ஸோ இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஷார்ட்கட் பார்க்குறோம்ல, ஸோ இதை வச்சே நம்ம என்னென்ன பதிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். 3 காப்பியம், 8 தொகை 10 பாட்டு, அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் புராணங்கள் 9, ஊழலா 9, அதுக்கப்புறம் கோவையில் ஒரு ஆடு ஓடுது, தூது போகணும்னா ஆற்ற கடந்து தான் போகணும், வெண்பா 1 2 3 13, அந்த மாதிரி நடுவில் ஒன்று இருக்கும், அதனால் 3, பரணி 1 2 3, ஆனால் 2 ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் 3 மணினாலும் 2 மணினாலும் 2 தான். அதுக்கப்புறம் பிற பிரபந்தங்கள் ஒரு 4. ஸோ அதற்கப்புறம் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். ஸோ அந்த உத்தமதானபுரத்தில் இவருக்கு ஒரு நினைவு இல்லம் இருக்கிறது. ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவருடைய ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய ஆசிரியர் தான் இவருக்கு சாமிநாதன் அப்படிங்கிற பேர் வச்சிருப்பாரு. அவருடைய ஆசிரியர் தான் சாமிநாதன் பேர் வச்சிருப்பாரு. ஊவேசா அப்படிங்கிறதுனுடைய எக்ஸ்பேன்ஷன் உத்தமதானபுரம். அவருடைய சொந்த ஊர், அதாவது அவருடைய பிறந்த ஊராகிய உத்தமதானபுரம் ஊவா வருது. வேங்கட சுப்புவின் மகனார். ஸோ அவருடைய அப்பா பேர் வேங்கட சுப்பு. அவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவர் வந்து ரத்தனம் மாதிரி பின்னாடி மின்னி இருக்கார்ல, இப்போ முடிக்க மின்றாரு. தமிழ் தாத்தா ஊவேசான்னு எல்லாத்துக்கும் தெரியுது. அப்போ ரத்தனம் மாதிரி இத்தனை காலம் மின்றாரு, அதனால இவர் இயற்பெயர் ரத்தினம்னு வச்சுருக்காங்க. ரத்தினம் மாதிரி மின்றாரு. அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்புவின் மகனார். அவங்க அப்பா பேர் வேங்கட சுப்பு. ஸோ அப்போ உத்தமதானபுரத்துக்கு ஊ, வேங்கட சுப்புக்கு வே, அதுக்கப்புறம் சாமிநாதன்கிறது அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர், அதனால் இந்த சா வருது. ஸோ அப்போ ஊவேசா, உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம் தான் ஊவேசா. இவருடைய காலகட்டம் அப்படிங்கிறது
19 to 1855 28/4/1942. ஸோ அப்போ 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆச்சா. இப்போ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 5 கழிச்சோம்னா 1942 வரும். அப்போ 5 தானே கழிக்கிறோம். அப்போ 2 5 பிறந்திருப்பார்ப்பா. இப்போ 1855 2 5 பிறந்தார். அதனால தான் இண்டிபெண்டன்ஸுக்கு 5 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். ஏன் 2 5 நான் பிறந்திருக்கேன்ப்பா. 1 5 2 5 2 5 என்னோட டேட் ஆஃப் பர்த். அதனால் இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அப்போ ஆனந்த விகடனில் தொடராக எழுதினார். அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக பின்னாடி வெளிவந்திருக்கும். ஓகேவா. அப்போ ஆனந்த விகடனில் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியிருக்காரு. அது என்ன பேரில் நூலாக வெளிவந்திருக்குன்னா என் சரிதம். ஸோ கேள்வி எப்படி வரலாம்னா என் சரிதம் அப்படிங்கிற நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறை வந்து பேசுது அப்படின்னு சொல்லி வரலாம். உவேசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பேசுது. ஸோ அதுக்கப்புறம் இவரை பற்றி சில சிறப்பு குறிப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இறந்த வருடம் 1942 டாக்டர் உவேசா நூல் நிலையம் அப்படின்னு சொல்லி சென்னையில் பெசன் நகரில் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ அது இன்றளவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 500 பைசா 5 ரூபா ஸ்டாம்பு. ஓகேவா. 500 பைசா 5 ரூபா ஸ்டாம்பு. நடுவண் அரசு 2006 இந்த வருஷத்தை வச்சுக்கோங்க. 2006 வெளியிட்ட சிறப்பு அஞ்சல் தலை. அதுக்கப்புறம் உவேசா வந்து ஜியு போப் சூலியன் வில்சன் முதலியார்லாம் வெளிநாட்டினவரும் பாராட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் தான். ஸோ 2006 இவருக்கு அஞ்சல் தலை நடுவண் அரசு வெளியிட்டது. ஓகேவா. இவருடைய தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. அதை வச்சுக்கணும். ஓகே தானே. ஸோ அடுத்து புக் பேக் ஆன்சர். புக் பேக் ஆன்சரு ஃபஸ்ட்டு கொஷின் என்னது? ஃபஸ்ட்டு கொஷின் ஓலை குட்டல் சுவடி ஓலை சுவடி, தமிழ் குட்டல் பணி தமிழ் பணி, குறிஞ்சி குட்டல் பாட்டு குறிஞ்சி பாட்டு. அதற்கப்புறம் எழுத்து குட்டல் ஆணி எழுத்தாணி, 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. ஸோ நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்தாலே 8லையும் 10லையும் இந்த மாதிரி வல்லினம் மிகும். ஸோ வல்லினம் மிகும் மிக இடத்துல அதை பார்த்துக்கலாம். ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் உவேசா. உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். உவேசா பிறந்த ஊர் உத்தம தானபுரம். உத்தம தானபுரம். ஓகேவா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க மற்ற ஆப்ஷனோட. உத்தம தானபுரம். உவேசா அவர்களை நாம் தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கிறோம். உவேசாவினுடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அப்போ குறிஞ்சிப்பாட்டு இடம்பெற்றுள்ள பூக்களின் எண்ணிக்கை 99. ஓலைச்சுவடிகளை எந்த நாளில் ஆற்றில் விட்டனர்? ஆடி பெருக்கன்னைக்கு ஆற்றில் விட்டாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதில் வந்து ஒரிகாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அந்த ஒரிகாமி அப்படின்னா பேப்பரில் வச்சு அந்த ஜப்பானியர்கள் வந்து இந்த பேப்பரை வச்சு செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு வந்து ஒரிகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கணும். இருக்கா. காகிதத்தில் உருவங்களை செய்யும் கலையை ஜப்பானியர் ஒரிகாமி என்று கூறுவர். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து அரவிந்த் குப்தா எழுதியது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அரவிந்த் குப்தா எழுதிய 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ போதும். அடுத்தது நம்ம போயிடலாம். ஸோ இலக்கணம் எதற்கு அப்படிங்கிறது. ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது நாம் பேசுவதும் எழுதுவதும் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும், நமக்கும் புரிய வேண்டும். அதற்கு தான் இலக்கணம் தேவைப்படுகிறது. ஸோ நீ அடுத்து வர்றது எல்லாத்தையும் முக்கியமான விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். மீதி இதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எது தேவையோ அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நாம் பேசுவதும் எழுதுவதும், பேசுகிறதும் சரி எழுதுறதும் சரி, மற்றவருக்கும் புரியணும், நமக்கும் புரியணும். அதுக்கு தான் இலக்கணம் தேவை. ஓகேவா. அதற்கப்புறம் மொழிக்குள் வியப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த ஆவினுடைய இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்படிங்கிறீங்கனக்குள்ள ஒரு கோடு வருதா இந்த முதுகுக்கு பின்னால். ஸோ இந்த ஒரு கோடு வருதுல்ல, இந்த கோடு வந்து உலகத்தில் 100கணக்கான மொழிகளினுடைய முதல் எழுத்தில் இந்த மாதிரி ஒரு கோடு வருது. ஓகேவா. அப்போ அந்த அப்படிங்கிறது மனிதனை குறிக்குதான். இந்த கோடு வந்து இந்த ஒரு கோடு இருக்குல்ல, இதுக்கு பேர் முதுகு கோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த போட்டுட்டு என்னும் முதுகு கோடு பழங்காலத்தில் வேட்டை ஆடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறதாம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கோடு வந்து உலகத்தில் 100கணக்கான மொழிகளில் முதல் எழுத்தில் இப்படி ஒரு கோடு இருக்குது. அப்போ இந்த அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து மனிதனை குறிக்குது. இந்த கோடு வந்து மனிதன் பழங்காலத்தில் வேட்டையாடுறதுக்கப்ப அந்த முதுகில் வந்து அம்பு வந்து சுமஞ்சிருப்பான்ல, ஸோ அந்த அம்பு கூட்டை குறிக்கிறதாம். முதுகில் சுமந்த அம்பு கூட்டை குறிக்கிறதாம். ஸோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம்
ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஸோ நமக்கு அப்படியே போகிறப்ப அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ கேட்டால் எழுதிடுறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த ஆள் இருக்கிற அந்த கோடு வந்து உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளில் இப்படி ஒரு கோடு இருக்குது. அப்போ வந்து மனிதனை குறிக்குது. அந்த முதுகு கோடு, அந்த கோடு இருக்குல்ல, அது வந்து பழங்காலத்தில் மனிதன் வந்து வேட்டையாடுவதற்கு முதுகில் சுமந்த அம்புக்கோட்டை குறிக்கிறது, அவ்வளோதான். ஸோ அதற்கு அடுத்து இணை எழுத்து நட்பெழுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம டீட்டெயில்டாக 6th நியூ புக்கில் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கசட தபர ஞன நமன. ஸோ இது அப்படியே இணை எழுத்து மேட்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் நான் இந்த இடத்துலேயே திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ மீதி இது நம்ம 6th நியூ புக்லேயே பார்த்தாச்சு, அவ்வளோதான். ஸோ அதற்கப்புறம் மெய் எழுத்துனா என்ன, குறில் எழுத்துனா என்ன, நெடில் எழுத்துனா என்ன, ஒற்றை கொம்புனா என்ன, இரட்டை கொம்புனா என்ன, ஒற்றை கொம்பு துணைக்கால், இரட்டை கொம்பு துணைக்கால். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், மெய் எழுத்து, குறில் எழுத்து, நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, அதுக்கப்புறம் ஒற்றை கொம்போடு துணை எழுத்து, இரட்டை கொம்போடு துணை எழுத்து, ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து பிரித்து எழுதுறது. ஸோ தமக்கு கூட்டல் உரியர், தமக்கு கூட்டல் உரியர், அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும், நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை. ஸோ இதில் எல்லாத்துலேயும் உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு பேசிக்காக அதை எப்படி கேட்பாங்கன்னா பிரித்தெழுதுகளை தான் கேட்க போகிறாங்க. தமக்கு கூட்டல் உரியர், தமக்கு உரியர், அன்பு கூட்டல் ஈனும், அன்பீனும், நிழல் கூட்டல் அருமை, நிழல் அருமை, அவ்வளோதான். அப்போ நமக்கு இங்கேயே நாம் ஆன்சர் பண்ணிடுவோம். வழக்கு கூட்டல் என்ப, வழக்கென்ப. புறத்து கூட்டல் உறுப்பு, புறத்துறுப்பு, புறத்து கூட்டல் உறுப்பு, புறத்துறுப்பு. தரம் கூட்டல் இல்லை, தரம் இல்லை, ஓகேவா. இப்போ இது புறத்து கூட்டல் உறுப்பு. ஸோ இது வந்து ஓகே, கரெக்டு தான், புறத்து கூட்டல் உறுப்பு. ஸோ அடுத்து சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க சேர்த்து எழுதுகளை? பருப்பு கூட்டல் உணவு, பருப்புணவு. கரும்பு கூட்டல் எங்கே, கரும்பெங்கே. அவன் கூட்டல் அழுதான், அவன் அழுதான். அவள் கூட்டல் எங்கே, அவள் எங்கே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த இது வந்து நம்ம படிக்கிறப்ப, அந்த விதிகள் படிக்கிறப்ப நம்ம படிப்போம். ஸோ உயிர் வெறின் உக்குரல் மெய்வீட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ பண்பு பெயர் புணர்ச்சி வர்றப்ப இந்த மையீற்று விதி வந்து போயிடும், இந்த மாதிரிலாம் படிப்போம். ஸோ அதெல்லாம் ஈறுபோதல், இனமிகள், இதெல்லாம் நம்ம அங்கே ஸோ 10th புக்கில் வர்றப்ப டீட்டெயில்டாக படிச்சுக்குவோம். ஸோ இப்போ இங்கே ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக சேர்த்து எழுதுறது, பிரித்து எழுதுறது, நமக்கே ரொம்ப சிம்பிளான விஷயம். நமக்கு இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சது தான். ஸோ பிரிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக. ஸோ இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். எல்லாம் அந்த ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடை வச்சு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்களே ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது போயிடுறேன். ஸோ ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். மீதி இதை வந்து நீங்களே ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. முயற்சிக்கு நோய் தடையில்லை. ஏன்னா இது வந்து பொருத்தமான சொல்லை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லி கூட இப்போல்லாம் கேட்கலாம். அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. முயற்சிக்கு நோய் தடையில்லை. 87 வயது வரை ஊவேசா தமிழுக்காகவே உழைத்தார். முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது. கவலையை மறக்க உரிய வழி ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும், திருவள்ளுவர் சொன்னது, ஓகேவா. ஸோ அடுத்து ஸோ இந்த இது பொருள் கூறுக பார்த்துக்கோங்க. என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது புழு. மரம் அப்படின்னா வீரம். என்புனா எலும்பு. வன்பால் அப்படின்னா பாலை நிலம். வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே செப்டம்பர் 15ஆம் தேதி. ஸோ இந்த இதை லைட்டாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இதெல்லாம் சிலபஸில் இருக்குல்ல. ஸோ அப்போ செப்டம்பர் 15ஆம் தேதி டெரிபாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம். ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டேட் வருது. ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து படிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது, ஓகேவா. இந்த மாதிரி டேட், ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டோ ஒரு டேவோ இந்த மாதிரி இது யாராவது ஒரு பற்றி, ஒரு மனிதரை பற்றி, ஒரு அறிஞரை பற்றி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வச்சு படிச்சுக்க வேண்டியது தான். ஸோ அந்த இது ஏற்கனவே இந்த பொருள் கூறுக சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே கீழே இந்த இணை எழுத்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அகர வரிசை, ஏற்கனவே அகர வரிசைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி அகர வரிசை கேட்டாலும் எழுதிக்கலாம். ஸோ அதற்கப்புறம் தமிழ் எண் கேட்க வாய்ப்பு இருக்குது. கடுகு
உளுந்து இங்கனம், இந்த ஈ போட்டக்கூடாது, இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் இவ்வளோ தான் வரும். ஓகேவா? இப்போ ஞாபகம் போட்டு இப்படி மேலே போடக்கூடாது, இந்த கோடு வராது, இவ்வளோ தான் வரும். ஓகேவா? இந்த கோடு இப்படி தோட முடிஞ்சிடும். ஸோ அப்போ கடுகு உளுந்து இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டேன். சாப்பிட்டேன் இந்த சாப்பிட்றோமா அந்த துணைக்காலோட சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. சாப்பிட்டேன் என அம்மாவிடம் கூறினேன். 0 அப்படின்னா அந்த 1 அதுக்கு பக்கத்தில் 0. ஓகேவா? கடுகு உளுந்து இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டேன் என அம்மாவிடம் கூறினேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திரு கூட்டல் அருள் கூட்டல் பா என்பு கூட்டல் இலதனை என்பிலதனை. அடுத்து வையகம் அப்படின்னா உலகம், மரம் அப்படின்னா வீரம், உலக பொதுமறை அப்படின்னா திருக்குறள் தமிழ் தாத்தா ஊவேசா. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் கூறினாரா? கரெக்டு. 3 பூக்களின் பெயரை கண்டுபிடித்து விடலாம் என்னும் நம்பிக்கை ஊவேசா அவர்களுக்கு இருந்தது. இதுவும் கரெக்டு. திருவருட்பா வள்ளலார் இயற்றினார். அவ்வளோதான். ஸோ இந்த சடகம் அது நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது செகண்ட் யூனிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.